மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு வக்கிர பலன் என்னென்ன நன்மைகள் கொடுக்கும் சார்? இப்ப மேஷ ராசிக்காரர்கள், இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பெயர்ந்தார் இல்லையா, பெயர்ந்தவரு 15/10/2024 வக்ரமாகும் போது பலன்களை தரமாட்டார். சில வம்பு வழக்குகளை, சில கஷ்டங்களை தான் தருவார். தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்ப தனக்காரகனாக பெயர்ந்த குரு பகவான் வக்ரமாகி வக்ர பலன்களை தரும்போது சில கஷ்டங்களை தருவார், சில அலைச்சல்களை தருவார், சில மன உளைச்சல்களை தருவார், சில வம்பு வழக்குகளை தருவார். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சனியும் வக்ர காலத்துல இருக்கிறதால சில கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். 11/2/2025 பிறகு அவங்களுக்கு திருப்பி நேரடி பலத்தை தருவார். அதனால இந்த குரு வக்ர காலத்துல அவங்களுக்கு நேரடியா தனக்காரகனா பலன்களை தரமாட்டார். பல இன்னல்களை தான் தருவார். எக்கனாமிக்கலா கஷ்டத்தை கொடுத்துருவார், பொருளாதார ரீதியான கஷ்டங்களை கொடுப்பார் அப்படின்றத தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சனியும் வக்ரத்துல இருக்கிறதால அவங்க அது வரைக்கும் இப்போ ஒரு அலுவலகமே வைத்திருக்காங்க அப்படின்னா அந்த அலுவலகத்துல அவங்களுக்கு சின்ன சின்னதா நிறைய செலவு பண்ணி ஒரு ஃப்ரேம்ல வரும்போது சின்ன சின்னதா பண நெருக்கடிகள் வரும். அந்த அலுவலகத்தை நடத்த முடியாத சூழல் கூட வரும். என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தோணும். சில ஏமாற்றங்கள் இருக்கும். சில பணத்தை ஒரு இடத்துல கொடுத்து லாக் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி சில வம்பு வழக்குகள் இருக்கும். இவர்கள் ஏதாவது தவறு செய்தால் அந்த தவறின் மூலியமாக தண்டனை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வக்ர காலத்துல கண்டிப்பா மேஷ ராசிக்காரர்கள் எச்சரிக்கையா தான் இருக்கணும். அதனால முன்னாடி குரு பயிற்சி இருக்கு இல்லையா, இப்ப 2/6/2024 இருந்து 15/10/2024 வரைக்கும் குரு நல்லா இருக்கும் போதே எல்லா விஷயங்களையும் திருத்திக்கணும். திருத்திக்காம தவறை விட்டு வைத்தால் வக்ர காலத்துல மாட்டிப்பீங்க. வக்ர காலத்துல சில தொந்தரவுகள் இருக்கதான் செய்யும். அந்த வக்ர காலம் முடிஞ்ச பிறகு திருப்பி சரியாயிடும். அந்த வக்ர காலம் மிகப்பெரிய யோகத்தை தராது. அதே மேஷ ராசி எந்த ராசியும் இல்லை. நீங்க உங்க ஜன ஜாதகத்துல குரு வக்ரம் இருந்தா அந்த வக்ர காலத்துல யோகத்தை தரும். தெளிவாக புரிந்து கொள்ளணும். இது சரி, இந்த வக்ர காலத்துல நமக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும் அப்படின்னா மகான்கள் வழிபாட்டை செய்யணும். ஷிரடி சாய்பாபா வழிபாடு, மகான்கள் வழிபாட்டை செய்யணும், சித்தர்கள் வழிபாட்டை செய்யணும். நேரடி பலத்துல இருக்கும்போது ஒழுங்கா நடந்துகிட்டு பிரச்சனை எல்லாம் பணத்தை வச்சு ஒரு கடனா தீர்த்துடணும், நோயா தீர்த்துடணும், எதிரியா வென்றுணும். அந்த மாதிரிலாம் வச்சுக்கணும். ஒரு கோர்ட்டு கேஸா அந்த வக்ர காலத்துல அந்த கேஸ் நமக்கு ஒரு ட்ரையல் வருதுன்னா அதை கொஞ்சம் தள்ளி வச்சுப்பா, கொஞ்சம் கோர்ட்டுக்கு நம்ம ஆஜராகி தள்ளி வச்சு அப்புறமா வரட்டும் அப்படின்னு நம்ம பண்ணணும். அப்படி பண்ணும்போது அது ஜெயிக்க முடியும். இல்ல வக்ர காலத்துல தீர்ப்பாச்சுன்னா உங்களுக்கு சாதகமா இருக்காது. அப்ப இந்த வக்ர காலம் என்பது மேஷராசிக்கு சிறப்பாக இருக்காது. அதே சமயத்துல அவற்றையெல்லாம் சமாளிச்சு வென்று வர முடியும். ஏன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனா சனியும் வக்ரத்துல இருக்கிறதால இந்த 15/10 இருந்து 4/11 வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். அது ஏன்னா சனியும் வக்ரத்துல மாட்டிக்குவாரு, குருவும் வக்ரத்துல மாட்டிக்கிறதால சிரமங்கள் இருக்கதான் செய்யும். அதை பார்த்து புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் மேஷராசிக்காரர்கள் இவற்றை தப்பித்துக் கொள்ள முடியும். முக்கியமா மேஷராசிக்காரர்கள் இந்த நேரத்துல இந்த வக்ர காலத்துல கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, அங்க பரங்கிப்பேட்டையில போனா ரஜினி கும்பிடுற பாபா இருப்பார். ரஜினி பாபான்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த கும்புற பாபா அங்கதான் இருப்பார், பாபாஜி அப்படின்னு. அங்கதான் ஒரு முத்துக்குமாரசாமி கோயில் இருக்கும். அந்த கோயில்ல போய் பிரார்த்தனை பண்ணிட்டு பாபாஜிக்கு போய் அந்த மடத்தை உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா அந்த குரு வக்ர காலத்தை நகர்த்தி மிக சிறப்பாக வாழ கண்டிப்பா முடியும். அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளணும்.